ஆயாத்தில்லாஹி அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நிராகரிக்கக்கூடியவங்களாக ஆயிருந்தாங்க. அல்லாஹ்வுடைய அத்தாட்சின்னு சொல்றது நோக்கம் இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய வசனங்கள், அல்லாஹ் அவங்களுக்கு சட்டத்திட்டங்கள் என்னென்ன கொடுத்துருந்தானோ எல்லாத்தையும் நிராகரிச்சுட்டான். இந்த இடத்துல நமக்கு ஒரு படிப்பு என்னன்னாக்க, அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை நிராகரிச்சா அல்லாஹ்வுடைய கோபம் நமக்கும் வருங்கிறதான் விஷயம். அங்கே பார்த்துக்குருவோம், அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். என்னடா உஸ்தாத் சபிக்கிறாரா அப்படின்னு அல்லாஹ் அந்த விஷயத்தை சொல்லி காமிக்கிறான். பனி இஸ்ரவேலர்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு காமிச்சேன், அதனால் நீங்கள் கவனமாக இருங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க, மாறு செஞ்சிடாதீங்க, அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க அப்படிங்கிறத சொல்லி காமிக்கிறான். சரி, அவங்க அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை அவங்க நிராகரிச்சாங்க. அதனால என்ன செஞ்சோம், அவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம், இந்த மாதிரி விஷயங்களை அல்லாஹ்வுடைய கோப பார்வை அவர்கள் மீது இறங்குச்சு. அதோடு அவங்க நிப்பாட்டலை. அதோடு நிப்பாட்டி இருந்தால் ஓரளவு நான் மன்னிச்சு விட்டுருப்பேன். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, வயக்கத்துலூன அவர்கள் கொலை செய்தார்கள், அந்நபியீன நபிமார்களை அவர்கள் கொலை செஞ்சாங்க. அதுவும் ஒரு காரணம். நான் இறை தூதர் அனுப்பி வச்சா பொதுவாகவே ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சட்டங்கள் என்ன அப்படின்னாக்க, அந்த நாட்டினுடைய தூதரை ஒரு நாட்டுக்கு போகும்போது தூதரை கொலை செய்யக்கூடாது. சட்டம் அது, எல்லா நாட்டிலுடைய சட்டம் தான். நம்ம சில வரலாற்று புத்தகங்களில் பார்த்துருப்போம், அவங்க தூதராக போகும்போது அந்த தூதரை பார்த்து அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர் சொல்வார், நீ தூதராக மட்டும் வரலைன்னா அவனை கொலை செஞ்சிருப்பேன் அப்படின்ற வார்த்தையை புழங்குவாங்க. காரணம் என்னென்னா, தூதருக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம். இந்த இடத்துல அல்லாஹ் அந்த சமுதாயத்தார்களுக்கு தூதராக தான் யார் அனுப்பி வச்சாங்க, நபிமார்கள் அனுப்பி வச்சான். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, தகுந்த காரணம், என்ன காரணத்துக்காண்டி கொலை பண்ண, தாவா கொடுத்தாங்க அதனால கொலை பண்ணாங்க. இது ஒரு காரணமா? அப்போ தகுந்த காரணம் இல்லாமல் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, கொலை பண்ணினாங்க. எப்படி பிகைரி ஹக்கை, நியாயமே இல்லாமல் அந்த நபிமார்களை கொலை செஞ்சாங்க. அதனாலையும் என்னுடைய சாபம், என்னுடைய கோபம் அவங்க மீது இறங்குச்சு. லாலிக பிமா அசவ்வ கானு யாழ்த்ததோன், அவங்க வரம்பு மீறக்கூடிய நபர்களாக அவங்க இருந்தாங்க. இதன் காரணமாகத்தான் என்ன செஞ்சான்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய கோப பார்வை அல்லாஹ் இறக்கி வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்தால அந்த ஆயத்தை முடியுது. சரி, இப்போ 62வது ஆயத்து. இந்த ஆயத்தில் பார்த்தோம்னாக்க, ஆரம்ப காலத்தில் ஒரு சட்டம் ஒன்று இருந்துச்சு. வேதக்காரர்கள்னாக்க இன்னைக்கு நம்ம அல் குர்ஆன் நம்ம ஏற்றுக்கிட்டோம்ல, அதே மாதிரி ஜபூர், தௌராத், இஞ்சில், இந்த 3 வேதத்தை உண்மையாகவே யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ, உண்மையிலே யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அது அப்படியே இருக்கணும், கை வைக்காமல் இருக்கணும். ஆனால் அதை 3யுமே கை வச்சுட்டாங்க. கை வைக்காமல் பியூராக இருந்துச்சுனாக்க அந்த சட்டத்திட்டங்களை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களும் அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்ட மாதிரி தான். அதில் மாற்றுக்கருத்துக்கள் எதுவும் கிடையாது. அவங்களுடைய பெண்ணை இப்போ அல் குர்ஆன் ஏற்றுக்கிட்டவங்க என்ன செய்யலாம், கல்யாணம் பண்ணலாம். அதே மாதிரி அங்கேருந்து மாப்பிள்ளையாக இருந்தாலும் இங்கே கல்யாணம் பண்ணிக்கிறலாம், கொடுக்கல் வாங்கலாம் அவங்கள்ட்ட வச்சுக்கிறலாம். காரணம் வேதத்தை ஏற்றுக்கிட்டவங்க கண்டிப்பாக என்ன செஞ்சுட்டாங்க, அல்லாஹ்வையும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்ல போகிறான். சரி, இவங்க இந்த ஆயத்துக்கு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க, ஹஸரத்து இமாம் சல்மான் அல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க ஒரு முக்கியமான சஹாபி. இவங்களுடைய விஷயங்கள் நம்ம கேட்கணும். சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சொர்க்கமே கேட்டுச்சு அப்படிங்கிற அவங்களுடைய அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவங்க. அப்போ சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இஸ்லாத்துக்கு வந்த பின்னாடி இவங்களுக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம் ஒன்று இருந்துகிட்டே இருந்துச்சு. நாயகத்தில் போய் கேட்குறாங்க, யார சொல்லலாம், ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது, நான் கேட்கலாமா அப்படின்னாங்க. என்ன கேளுங்க. என்னுடைய சக தோழர்களில், என்னுடைய காலத்தில் வந்த சக தோழர்கள் என்ன செஞ்சாங்கனாக்கா, அவங்க கரெக்டாக தொழுதுட்டாங்க. அந்த நேரத்தில் சட்டத்திட்டங்கள் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தொழுதுட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னாடி. அப்போ அவங்க கரெக்டாக தொழக்கூடிய நபராக இருந்தாங்க, நோன்பு வைக்கக்கூடிய நபராகவும் இருந்தாங்க. அதே மாதிரி உங்கள் விஷயத்தை கேள்விப்பட்டு நாங்கள் இருந்தோம்னாக்கா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நபியாக நாங்கள் ஏற்றுக்கிறோம். இன்னும் அவங்க வரல, பார்க்கல, இன்னும் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல, இன்னும் பார்க்கல. ஆனால் என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ இவங்க எல்லாரும் மரணிச்சிட்டாங்க. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, வஃபாத் ஆகிட்டாங்க. இப்போ இவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, அவங்களுக்குலாம் நரகம் தான் அப்படின்ட்டாங்க. டக்குன்னு சொன்ன அடுத்த நிமிஷத்தில் இந்த ஆயத்தை எல்லாம் இறக்கிட்டான். நீங்கள் எப்படி நாயகமே அப்படி சொல்லுவீங்க, அப்படிலாம் கிடையாது. அவங்க எப்படி வேதக்காரர்களை அவங்கெல்லாம் கிதாபை ஏற்றுக்கிட்டவங்க, உங்களையும் அவங்க நபின்னு ஏற்றுக்கிட்டாங்க, அதனால் அவங்களாம் மன்னிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு தோரணில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உள்ள இந்த ஆயத்தை உடனே இறக்கி வச்சுட்டான். இப்போ இந்த ஆயத்து வந்த பின்னாடி அப்போ யூதர்களாக இருந்தாலும் சரி, நசராக்களாக இருந்தாலும் சரி, சாபியூன்கள், அது ஒரு
குரூப் இருக்கிறாங்க. அவங்களாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, அந்தந்த வேதக்காரர்கள் அவங்கெல்லாம் அந்தந்த கிதாபுகளை ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வையும் ஏற்றுக்கிட்டாங்க. இவங்க அல்லாஹ்வை மறுத்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த இது கிடையாது, அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டாங்க, இவங்களுக்கு எந்த விதமான தண்டனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆயத்தை இறங்கிருச்சு. சரி, இந்த இடத்துல யூதர்கள் அப்படிங்கிறது வந்திருக்கனால, யூதர்கள் அப்படின்னா அவங்க யார் அப்படின்னாக்க நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஃபாலோ பண்ணவங்களுக்கு பேர் தான் யூதர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி அவங்க வந்து தௌராத் வேதத்தை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. பொதுவாகவே ஒரு சட்டம் ஒன்று இருந்துச்சு, அல்லாஹ் வச்சிருந்தோம். என்ன சட்டம் அப்படின்னாக்க, ஒரு வேதம் இருக்க போகும்போது அடுத்த நபி வந்துட்டாங்கண்டாக்க அந்த நபிக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை தான் ஃபாலோ பண்ணணும். ஏற்கனவே வந்த நபி ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், எக்ஸ்பைர்ட் ஆயிரும், அதை ஏற்றுக்கிற கூடாது. இது வந்து அடிப்படை சட்டம். இவங்க வந்து யூதர்கள் வந்துட்டு அவங்க இருக்கவே அந்த தௌராத்தை அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபியாக அனுப்பப்பட்டாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்தான். அப்போ அவங்களுக்கு வேதத்தை கொடுக்கப்பட்ட பின்னாடி இல்லை நான் வந்து தௌராத்தை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பேன், இஞ்சியில் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க, தப்பு அது. அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இஞ்சில் அந்த காலங்களில் அதுக்கு பிற்பாடு இருக்கவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்த பின்னாடி அல் குர்ஆன் என்ன செஞ்சுட்டான்ல, வேத நூலாக கொடுத்துட்டான். இல்லை நான் வந்து அல் குர்ஆனை ஏற்றுக்கிறோட பிரச்சனையே அங்கே தான் வந்துச்சு. ஈகோ தான் அங்கே பிரச்சனை. நான் ஏற்றுக்கிற முடியாது அப்படின்ற ஈகோ தான் அங்கே பிரச்சனை. ஈகோ யார் கொண்டு வர்றது, சைத்தானுடைய புறத்துலேருந்து வர்றது. அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடைய உள்ளத்தில் கடுகள வேணும் பெருமை இருக்குதோ சொர்க்கத்துக்கு நுழைய முடியாதுன்ட்டாங்க. முடிஞ்சளவு நம்ம பணிவாக போகணும். நம்ம பணிஞ்சிட்டோம்னு சொன்னாக்க அல்லாஹ் நம்மளை வசத்திடுவான். மன் தவாதோ ரஃபாவுல்லா, யார் பணிஞ்சு போகிறாங்களோ அவங்க அல்லாஹ் வசதி வைப்பான். இந்த இடத்துல யூதர்களை ரொம்ப இழிவுக்குரிய ஒரு சமுதாயமாக போனதுக்கு தற்பெருமை தான் காரணம். என்ன போல யார் வர முடியுமா, நாங்கள் தான் உயர்ந்த சமுதாயம், எங்களை மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு. அதனால தான் அல்லாஹ் என்ன நங்கர் மண்டையில் கொட்டி இந்த உன்னையோட உயர்ந்த சமுதாயம் இங்கேருந்து கொண்டு வந்துட்டேன். எங்கேருந்து கொண்டு வந்தான், அந்த நேரத்தில் அரபுகள் கீழ் தாழ்ந்த சமுதாயம், அங்கேருந்து கொண்டு வந்துட்டான். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நான் எங்கேருந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்னா அங்கே தான் வரும். நீ பெருமை அடிச்சுக்கிட்டு இருந்தேனாக்கா நீ சின்னவனாக தான் போவ. இப்போ அந்த பெருமைங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல கொண்டு வர்றாங்க. சரி, அதுக்கடுத்து இதுதான் உசூல் சட்டம் சொல்லுவாங்க. அடிப்படை சட்டம் இதுதான். ஒரு வேதம் இருக்கவே இன்னொரு நபி வந்துட்டாங்க, அவங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டால் எந்த வேதத்தை ஃபாலோ பண்ணணும், ஏற்கனவே இருந்த வேதத்தை விட்டுறணும், இந்த வேதத்தை எடுத்து ஃபாலோ பண்ணி போகணும். ஆனால் ஆரம்பத்தில் இருந்தவங்க அப்படி செய்யலை. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த விடலை. அவங்க முன்னாடி இல்லை எங்களுக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துலையுமே தௌராத் வேதத்தை ஒருத்தர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நாயகம் சொன்னாங்க, எனக்கு அல் குர்ஆன் வந்துருச்சு இல்லை, தௌராத்தை விட்டுற வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் தௌராத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா வந்திருக்குது. அதேமாதிரி இஞ்சில்லையும் நிறையா வந்திருக்குது, ஜபூர்லையும் நிறையா வந்திருக்குது. இருந்தாலும் கூட அல் குர்ஆன் வந்த பின்னாடி அந்த 3 வேதத்தை என்ன செஞ்சிடணும், ஃபாலோ பண்ணுறதை விடணும், தூக்கி வீச சொல்லலை. அந்த வேதம் இருந்துச்சு, நாங்கள் அதையும் படித்தோம், நாங்கள் இப்போ இதையும் படிக்கிறோம், அல் குர்ஆனும் எங்களுக்கு வேணும், அந்த நபியும் எதுக்கணும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எந்த நபிமார்களையும் ஒதுக்கலை, யாரையும் விட்டு கொடுக்கலை, எந்த நபியும் விட்டு கொடுக்கலை. நம்ம அவங்களுடைய வரலாறில் பார்த்தோம்னாக்க வெறுமனே வந்துட்டு எப்படி மக்களுக்கு மத்தியில் தாவா கொடுக்கும் போது இஸ்லாம் ஓரிரை கொள்கைக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி சகோதரத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. எந்த அளவுண்டாக்க நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம், ஹஸரத் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து நாயகத்திட்ட கேட்பாங்க. இந்த லேசாக சுண்டி விடுறதுல அந்த பெண்களுக்கே ஒரு குணம் இருக்கும், நம்மளை வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆக்கி விடுவாங்க, கொஞ்சம் நிதானிச்சு போகணும். அதாவது நம்ம மேட்டில் ஏற போகும்போது ஃபஸ்ட் கியரில் போட்டு தான் ஏற்றணும், அந்த இடத்துல செகண்ட் கியரு தேர்ட் கியர்லாம் போட்டு ஏற்றுங்கன்னு சொன்னாக்க கேட்கக்கூடாது. சரியா? இங்கே இடத்துல ஆயிஷாம்மா கேட்குறாங்க, நீங்கள் அழகா யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அழகான்னு கேட்டாங்க. இப்போ பிரச்சனை என்ன, குர்ஆனில் சொல்ல போகும்போது சூரா யூசுஃபில் வரப்போகும்போது அஹ்ஸனுல் கஸஸ்ன்னு சொல்லி காமிக்கிறான், அழகிய வரலாறை நான் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு. இந்த வார்த்தை சூரத்துல் முஹம்மதில் வரல, அழகிய வரலாறை நான் சொல்ல போகிறேன்ற வார்த்தை போடுங்க. இந்த இடத்துல அழகுன்னொன்னா ஆயிஷாம்மா கேட்டாங்க, யார் அழகு அப்படின்னொன்னா இப்போ பதில் சொல்லணும். பொதுவாகவே எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, தன்னுடைய கணவன் அழகே இல்லாட்டாலும் கூட என்ன தான் சொல்லணும், ஏன் புருஷன் மாதிரி வருமா அப்படின்னு தான் பெண்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ நாயகம் சொல்லணும், இப்போ யார் அழகுன்னு கேட்கணும், கேட்டது மனைவி. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் அழகு தான் இருந்தாலும் அவர் அழகு அப்படின்ட்டாங்க. நானும் அழகு தான் இருந்தாலும் அவர் அழகு அப்படின்ட்டாங்க. ஒன்றாவது விஷயமா. அடுத்த விஷயம், சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு எல்லா தன்மையும் அல்லாஹ் கொடுத்துட்டான், உங்களுக்கு என்ன கேட்டாலும் நீ அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கான், ஜின்னை வசியம் பண்ணலாமே, ஜின்கள்கிட்ட நீங்கள் பேசலாமே, பறவைகள்கிட்ட பேசலாமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக வேண்டி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ எல்லாமே நடந்துச்சு. என்ன நினச்சா டக்குன்னு அடுத்த நிமிஷம் நடக்கும்.
எந்த அளவுக்குன்னா பாலைவனத்தில் ஒரு மரம் சஜிதா செஞ்சுன்னே வரலாறு நம்ம பார்க்குறோமா இல்லையா? அந்த மரங்கள் யார்கிட்ட பேசி? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திட்ட பேசுச்சு. பறவைகள் சுலைமான் நபிகிட்ட பேசுச்சு. எறும்புகள் சுலைமான் நபிகிட்ட பேசுனது. ஜின்கள் சுலைமான் நபிகிட்ட பேசுனது. எல்லாமே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திட்ட பேசுனது. இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த தன்மை அல்லாஹ் கொடுத்துருந்தான். நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட சம்பவம். ரசூலுல்லாவுக்கு எப்படி அந்த தன்மை அல்லாஹ் கொடுத்துருந்தான் அப்படின்னாக்க, இன்றைக்கி நம்ம சாப்பிட்டு எலும்புகளை தண்ணியில் போடுறோம் இல்லையா? தண்ணியில் போடாதீங்க உங்கள் உம்மத்தார்கள் சொல்லுங்கன்னு ஜின்னு வந்து நாயகத்திட்ட சொன்னது. நைட்டு நேரத்தில் இஷா தொழுதுட்டு போகும்போது அந்த சம்பவம் நடக்குதுன்ட்டு புகாரி இமாம் பதிவு செய்கிறாங்க. ஹைர். அப்போ இந்த இடத்துல சஹாபாக்கள் என்ன கேட்டாங்க? நாயகமே நீங்கள் ஜின்னை வசியம் பண்ணலாம்ல, ஜின்னுகிட்ட பேசலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணலை கேட்குறாங்க. பொதுவாகவே நம்ம ஒரு கட்டமைப்பாக இருக்கும் போது நம்முடைய லீடர் முன்னாடி போகணும் அப்படின்னு தானே நினைப்போம். அந்த ஒரு தோரணையில் சஹாபாக்கள் கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அது என்னுடைய சகோதரர் சுலைமானுக்கு சொந்தமானது. நான் அதை எடுத்துட்டேன்டா அவரை பற்றி யாரும் பேச மாட்டீங்க. எப்படி யோசிச்சிருக்காங்க? ஒரு ஒரு தலைவன் வந்து இப்படித்தான் இருக்கணும். தலைவர்னு ரசூலுல்லாஹ் தான், அவங்கள விட வேறு யாரும் கிடையாது. இந்த இடத்துல யாராவது நம்ம இப்போ என்கிட்டே வந்துட்டு உஸ்தாத் உங்களோட அவர் நல்லா பேசுகிறார் உஸ்தாத்னு சொன்னால் நான் அந்த வார்த்தை சொல்லுவேனா? சராசரி மனுஷன் நான் சொல்ல மாட்டேன். இல்லை நான் அவ்வளோக்கு தான் பிரட்டிட்டு இருக்கிறேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து பேசுகிறேன், என்னையை விட அவர் நல்லா பேசுகிறான்னு சொன்னாக்க அடுத்து நான் ஒழுங்காக பேசுவேன்? பேச மாட்டேன். அவர் தான் ஒழுங்காக பேசுகிறாரில்ல, அவர் கூட தான் சராசரி மனுஷனுக்குள்ள இயல்பு. அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சராசரி உங்களைப் போல மனிதர்கள் தான் நல்லா குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். பட் அவங்களுக்கு வஹி வருது, நமக்கெல்லாம் வஹி வர்றதில்லை. இந்த இடத்துல நாயகம் என்ன செய்றாங்க? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு கொடுக்காமே பேசுகிறாங்க. இது அவருக்கு சொந்தமான செயல். நான் எடுத்துகிட்டு அவரை பற்றி யாரும் பேச மாட்டீங்க சொல்லிட்டு நாயகம் எடுத்து சொன்னாங்க, எப்படி என் மீது ஸலவாத்து சொல்கிறீங்களோ அதே மாதிரி எங்களுடைய பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொட்டு எனக்கு முன்னாடி வந்த அந்த எந்த நபியாக இருந்தாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வரையும் எல்லாத்துக்கும் ஸலவாத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எந்த தலைவன் சொல்லுவார்? இதுதான் நாயகம்.